பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். பண்பியலை குறித்த ஹதீஸ் நம்பர் 40. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸுப்ஹத்து தம்னஉ ரிஸ்க். அஸ்ஸுப்ஹத்து தம்னஉ ரிஸ்க். அஸ்ஸுப்ஹத்து தம்னஉ ரிஸ்க். காலை தூக்கம் இரணத்தை தடுக்கும். காலை தூக்கம் இரணத்தை தடுக்கும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சில நேரம் நம்மளே அறியாமலே நான் சொல்கிறேன், இதுக்கு விளக்கம் சொல்கிறேன். தூங்குறது தவறா இல்லை என்ன செய்யலாங்கிறது சொல்லுவோம். முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவா செஞ்சுருக்கிறாங்க. அந்த துவா என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹும்ம பாரிக் ஃபி உம்மதி ஃபி புக்கூரிஹா. அல்லாஹும்ம பாரிக் ஃபி உம்மதி ஃபி புக்கூரிஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்திற்கு அதிகாலையில் ஆரம்பத்தில் எனக்கு பரக்கத்தை கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சுருக்கிறாங்க. அதனால் ஏன்னா எந்த வக்கத்துமே ரசூல்லா இப்படி துஆ செஞ்சது கிடையாது. அதிகாலையை தவிர, சுபுஹை தவிர எந்த வக்கத்துக்கும் துஆ செஞ்சது கிடையாது. அதனால் யா அல்லாஹ், அல்லாஹும்ம பாரிக் ஃபி உம்மதி ஃபி புக்கூரிஹா. பா கேஃப் வாவ் ஹா அலிஃப். புக்கூரிஹா. பா பா பேஷ் பு புக்கூரிஹா. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்திற்கு அதிகாலை நேரத்தில் ஆரம்பத்தில் பரக்கத்தை கொடுப்பாயாக அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாரிக் அப்படிங்கிற அந்த வார்த்தை நிறைய இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. மதினாவுக்காக துவா செஞ்சிருக்கிறாங்க. மதினா மாநகரத்துக்காக, யா அல்லாஹ் இந்த மதினாவிற்கு பரக்கத் செய்வாயாக. அதே போல மக்காவுக்கு இப்ராஹிம் நபி செஞ்சது போல அல்லாஹும்ம பாரிக் ஹாதல் பலத ஆமினா அப்படின்னு சொல்லிட்டு பாலுக்கு பரக்கத் செய்ய நிறைய இருக்குது. அதே போல் நாம் கூட என்ன செய்யணும், ரசூலுல்லாவுக்கு ஸலவாத் சொல்லும்போது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீது மஜீத். அதுக்கடுத்ததில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செய்யும்போது இந்த பாரிக் என்கின்ற வார்த்தை. அதே போல் திருமணம் மணமக்களுக்காக அல்லாஹும்ம பாரிக் லனா. ஆமாம், பாரக்கல்லாஹு லக்க, பாரக்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், மென்ஷன் பண்ணுறோம். ஆக இப்படியே அபிவிருத்திக்காக அல்லாஹுடைய தூதர் துஆ செஞ்சதில் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை அறிவித்த நபித்தோழர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த நபிமொழியை கேட்டதிலிருந்து நான் என்னுடைய வியாபாரத்தை சுபுஹல மாற்றிக்கிட்டேன். எதை எடுத்தாலும் நான் சுபுஹல செஞ்சதுனால நான் ஒரு வசதி வாய்ப்பு பெற்ற ஒரு நபித்தோழராக நான் ஆகிவிட்டேன் அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் ஏதாவது ஒரு காரியம் பரக்கத்தாக வேண்டும் என்று நம்ம நினைக்கக்கூடிய வியாபாரம், ஆரோக்கியம், கல்வி, ஏன்னா படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் சுப்ஹானல்லாஹ் நம்ம இரவில் 12 மணி 2 மணி படிக்கிறத விட தஹஜ்ஜுதிலிருந்து படிக்க வைங்களேன், சுப்ஹானல்லாஹ், அது அவ்வளோ பரக்கத்தாக இருக்கும். ஆமாம், மனப்படம் செய்ய சொல்கிறாங்க. அதனால கல்விக்கான பிள்ளைகளுக்கு சரியான நேரம் சுபுகு தான். நாம் என்ன செய்வோம் தெரியுமா, நைட்லாம் உட்காந்து படிடா படின்னு சொல்லிட்டு பகலில் சுபுகில் ஐயோ என் பிள்ளை 2 மணி வரையே படிச்சிருச்சு அதனால தூங்கட்டும் நம்ம விட்டுருவோம். அதெல்லாம் பரக்கத்து. நம்ம அந்த நேரத்தில் எந்த பரக்கத்துமே எடுத்துக்க முடியாது. அதிகாலை சூரியன் உதயம் ஆயிடுச்சு அப்படின்னா அல்லாஹு தஆலா சில பரக்கத்துகளை தடை செய்கிறான். அதில் ரொம்ப முக்கியமானது உம்மத்தினர்களுக்கு கொடுக்கப்பட்ட பரக்கத். அதோடு அந்த நேரத்தோடு என்ன செய்யுது, அதிகமான பரக்கத் முடிவடையுது. அதுக்கப்புறம் நாம் செய்யக்கூடிய சில அமல்களின் மூலம் நமக்கு என்ன செய்யுது, பரக்கத் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ். அதனால் இன்ஷா அல்லாஹ் சுபுஹுடைய தொழுதுக்கு பின்னால் நம்ம என்ன செய்யணும், நல்ல முறையில் தூங்காமல் இருக்கணும். நான் சொல்கிறேன் என்ன, யார் தூங்கணும் அப்படிங்கிறதுக்கான நிபந்தனை ஒன்று என்னன்னா, நோயாளி. இரண்டாவது பிரயாணத்தில் உள்ளவர்கள், பிரயாணத்தில் இருக்கிறவங்க. மூன்றாவது நிர்பந்தத்திற்குள்ளாக்கப்பட்டவர்கள். நம்ம தஸ்பீஹ் எடுத்துட்டு தான் உட்காருவோம், ஆனால் அந்த ரூஹ் அப்படியே போயிடும் பார்த்துக்கோங்க லேசா. இன்னும் நம்ம குர்ஆன் எடுத்துட்டு தான் உட்காருவோம். ஆமாம், அந்த மாதிரி இருக்கும். என்ன இது என்னென்னா சில நேரம் இயலாமை, ஆனால் சில நேரம் நாமளால் ஏற்படுத்தி கொண்ட சில நிலைமைகள் என்னென்னா லேட்டாக தூங்குறதுனால இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு நம்ம ஆளாகிறோம். அதே போல் அதாவது இப்போது டேப்லெட் எடுத்துறவங்களுக்கு நிற்கவே முடியாது. அந்த நேரம் ரொம்ப தள்ளும், தூக்கம் வரும். அவங்கெல்லாம் நிர்பந்தத்திற்குள்ளாக்கப்பட்டவர்கள். ஆமாம், பகலில் தான் வரும்.
அதனால தான் 3 விஷயமா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நோயாளி, பிரயாணி, நிர்பந்தத்திற்குள்ளாக்கப்பட்டவர்களை தவிர யாரும் சுபுகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் இதை கேட்டு முடிக்கும்போது கண்டிப்பாக நம்மளால இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உற்சாகமாக நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் உற்சாகமாக்கக்கூடிய நேரம் சுபுகு தான். சுபுகு தொழுதுக்கு பின்னாடி நம்மளுடைய உடல் உற்சாகம். நம்ம உற்சாகம் சொல்லும்போது என்ன நமக்கு தோணுது தெரியுமா? உடல் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தோணுது இல்லையா? இது ஒரு பக்கம். உடல் சுறுசுறுப்பு வந்து சில நேரம் என்ன சொல்கிறது, லேட்டாக எந்திக்கிறவங்களுக்கு சுறுசுறுப்பு இருக்கத்தான் செய்யும். சில நேரம் இந்த சுறுசுறுப்பை எதுக்கு, உற்சாகத்தை எதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா, இப்போ உதாரணமாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம் சுபுஹ் நேரத்தில், பக்கத்தில் ஏதாவது சின்ன ஏதோ ஒரு பேச்சு கசகசன்னு பேசுகிறாங்கன்னா அந்த தூக்கத்துலேருந்து அவ்வளோ கோவம் வரும், பயங்கரமாக என்ன செய்யும், கோவம் வரும். அதே இன்சிடெண்ட்டு தான், அப்படி தான் கொஞ்சமாக மெதுவாக தான் பேசுகிறாங்க. ஆனால் முழிச்சு நம்ம தொழுதுக்கு அப்புறம் உட்கார்ந்துருந்தால் எந்த கோபமும் வராது. இதே போல தான் சோதனைகளும். பெரிய பெரிய சோதனை கூட சுபுகுக்கு பின்னால் தூங்காமல் இருந்தால் அந்த சோதனை சின்னது போல தெரியுமா? இது சுபுகில் நம்ம தூங்கிட்டு சுபுகே தொழுகாமல் தூங்கிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், சின்ன விஷயம் கூட, சின்ன ஒரு சோதனை கவலை கூட நம்மளை அப்படி ஆட்கொள்ளுமா. அதனால தான் ரசூலுல்லாஹ் தொய்யிபு நஃப்ஸு கஸ்லானு ஹபீசு நஃப்ஸ் அப்படின்னு 2 சொல்கிறாங்க. தொய்யிபு நஃப்ஸுனா ஃபஜ்ரு தொழுது தூங்காமல் இருந்த அந்த உள்ளத்தை அல்லாஹ் தொய்யிபு நஃப்ஸுனா தூய்மையான உள்ளமாக, ஆத்மாவாக ஆக்குகிறான். ஃபஜ்ரு தொழுது அல்லது தொழுகாமல் தூங்கக்கூடிய அந்த உள்ளத்தை அல்லாஹ் கஸ்லான் சோம்பேறியாக ஆக்குகிறான். அதே போல் ஹபீசு நஃப்ஸ் ரொம்ப அழுக்கடைந்த தூய்மையற்ற ஒரு நஃப்ஸாக அந்த நஃப்ஸை ஆக்கி விடுகிறான். ஏன் அப்படின்னா உள்ளம் தான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது. உடலை விட உள்ளத்தின் பலம் தான் நமக்கு, உள்ளத்தின் உற்சாகம் தான் நமக்கு வேணும். அதே தான் இப்படி ஹபீஸ் நஃப்ஸா இருக்கும்போது எந்த சோதனை வந்தாலும், சின்ன விஷயமா இருந்தாலும் கூட நமக்கு என்ன செய்யும், பெருசாக தெரியும். இது வந்து சயின்ஸ் ரீதியாகவே நிரூபிக்கப்படுது. ஏன்னா தொழுதுக்கு பின்னால் உடலும் உள்ளமும் உற்சாகம் ஆயிடுச்சு அப்படின்னா எதையும் சோம்பேறி இதெல்லாம் வருது இல்லையா, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், நமக்கு இயற்கையாகவே கொடுத்து விடுவான். அப்போ இன்ஷா அல்லாஹ் அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நம்ம நசீகத்தில் வந்தது போல தான் 3 முடிச்சு ஷைத்தான் போடுறான். அந்த 3 முடிச்சு வந்து எழுந்து ஒது செய்து தொழுகும்போது 3 முடிச்சுமே என்ன செய்யுது, அவிழ்க்கப்படுகிறது, துவா ஓதுறோம் அப்படிங்கிறது வருது இல்லையா. ஆமாம். அப்போ அந்த ஷைத்தானுடைய முடிச்சுகள் கூட ஹபீசு நஃப்ஸாக மாற்றிடும் நம்மளை. ஹபீசு நஃப்ஸ்னா அழுக்குள்ள ஒரு ஆத்மாவாக மாற்றிடும். அதனால் இன்ஷா அல்லாஹ் முதல்ல பரக்கத்தை ஞாபகம் வச்சுக்கிறணும். 2வது உற்சாகத்தோடு நம்ம இருக்கணும். உடலுக்கும் உள்ளத்துக்கும் எதிர் சக்தியோடு இருக்கணும். அப்படின்னா நம்ம இன்ஷா அல்லாஹ் இதை கடைபிடிக்கணும். 3வது இந்த துவாவை நம்ம பாடமாக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம இந்த கல்வி பயணத்தில் நிறைய துவாக்கள் நமக்கு வந்து கண்டிப்பாக சஹீஹான துவாக்கள் நமக்கு வரும். அந்த துவாக்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சளவு பாடமாக்கி தரணும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் எல்லா கிதாபுகள்லையும் இருக்குது. சுபுஹில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய அற்புத துஆ, அது என்ன துஆ அப்படிங்கிறத பாருங்களேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்பஹனா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ரப்பி இன்னி அஸ்அலுக கைர மா ஃபீ ஹாதல் யௌம் வ கைர மா பஅதா வ அஊது பிக மின் ஷர்ரி ஹாதல் யௌம் வ ஷர்ர மா பஅதா. என்ன அர்த்தம்? கடைசி இது மேலே உள்ளதுக்கெல்லாம் அர்த்தங்கள் நமக்கு தெரியும், களிமாக்கள் தான் வருது. 2வது கீழே உள்ளது, ரப்பி என்னுடைய இறைவா, நிச்சயமாக நான் இந்த நாளின் நன்மையையும் இதற்கு பின்னால் வரக்கூடிய பஅதான மாலை நேரத்தை குறிக்குது, மாலை நேரத்தின் நன்மையும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். ஷர்ரி மா பஅதா, இந்த நாளின் தீமையையும் இதற்கு பின்னால் வரக்கூடிய மாலை நேரத்தின் தீமையையும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை. ஆமாம், அந்த துவா இருக்குது. என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லும் பொழுது, ரப்பி அஊது பிக மின் கஸ்லி வ சூஇல் கிபரி. என்ன அர்த்தம்? கஸ்ல்னா சோம்பேறித்தனம், கஸ்லான் அப்படின்றது வருதா, சோம்பேறி தனத்தை விட்டும்
சுவஇல் கிபரி அப்படின்னா தள்ளாத வயதிலிருந்தும் என்னை நீ பாதுகாத்துக்கொள். அதோடு சில ரிவாயத்தில் ரப்பி அஊது பிக மினல் அதாபில் நாரி வ அதாபில் கபர் அப்படிங்கிறது சேர்ந்து வருது. இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நான் குரூப்பில் அனுப்பிச்சி விட்ருவோம். இதனுடைய பொருளை நான் இன்ஷா அல்லாஹ் அனுப்பிச்சி விட்ருந்தேன். முடிஞ்ச அளவு டைம் கிடைக்கும்போது எழுதிடுவோம். கொஞ்சம் பெருசு, அதனால இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ரசூலுல்லாஹ் இந்த துஆ எப்போ ஓதுறாங்க அப்படின்னு சொன்னால் எழுந்தவுடன் அல்ல, எழுந்து ஒது செஞ்சு தொழுது முடிச்சதுக்கப்புறம் காலை நேர தஸ்பீகள்னு வருதா, அதில் முதல்ல இந்த துஆ தான் என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ் ஓதி இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஓதும் பொழுது அல்லாஹு தஆலா அன்றைய நாளுடைய ஹைர் பரக்கத்துகளை நமக்கு கொடுப்பான். சரிங்களா? அதே போல் இந்த கஸ்லான் என்கின்ற சோம்பேறித்தனத்தை ரசூலுல்லாஹ் தபுக் போரின் போது கூட நமக்கு இந்த துஆவை கேட்டிருக்கிறாங்க. நம்ம பிரபலமான துஆ தெரியுங்களா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுப்னி வல் புகுல் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால். இந்த துஆ கண்டிப்பாக எல்லாருமே கேளுங்க. ஹம்னு அதாவது கவலை, சஞ்சலம், சோம்பல், இயலாமை, கஞ்சத்தனம், இது மனிதர்கள் மிகைப்பது, கடன் தொல்லை, இது எல்லாத்தையுமே ஒரே துஆவுல ரசூலுல்லாஹ் தபுக் போரில் கேட்டிருக்கிறாங்க. இந்த துஆவுடைய சாராம்சம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ளம் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். இது ஏன்னா இது உள்ளம் சரியானாலும் இது எல்லாமே நீங்கி போயிடும். அப்போ அந்த உள்ளம் சரியாகிறதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் சுபுஹ் தொழுததுக்கு பின்னால் நல்ல முறையில் தஸ்பீஹ் செய்து, இல்லை வேறு ஏதாவது ஒரே இடத்துல உட்கார்ந்து நம்ம குர்ஆன் ஓதும் பொழுதும் நமக்கு சில நேரம் தூக்கம் வரத்தான் செய்யும். எப்படி தஹியாத்துல ஓதுறோமா? இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை நம்ம இன்ஷா அல்லாஹ் பாடமாக்கிக்கிறோம். சரிங்களா? அதே போல் ரசூலுல்லாஹ் இதை பாருங்களேன், ரசூலுல்லாஹ் எப்பயுமே சுபுஹ் முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து பேசுவாங்களா? என்ன கேட்பாங்க? கனவுக்கு விளக்கம் கேட்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது மஷ்வரா பண்ணும்போது தூக்கம் வராதா? அதே போல் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களாம், ஜாஹிலியா காலத்தில் நடந்த சில கதைகளை பேசி சிரிச்சுக்குவாங்க சஹாபாக்கள்கிட்ட. அந்த நேரம் தான் இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அது உற்சாகம் ஆயிரும் இல்லையா? இப்போ என்ன தெரியுது, வெறும் திக்ர் குர்ஆன் ஓதுறது மட்டுமல்ல, அதுவும் இருக்குது. சில நேரம் நம்மளுடைய வேலைகள் பார்க்கலாம், சில நேரம் இப்படி ஏதாவது குடும்பம் பற்றிய விஷயங்கள், முக்கியமான பயனுள்ள விஷயங்களை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பேசும் பொழுது நமக்கு தூக்கம் வராது, உற்சாகம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம். சரிங்களா? சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் இந்த நபி மொழியின் ஆனால் இந்த ஹதீஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ரிஸ்க் தடைபடுது. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ நம்ம முழிக்கிறத பற்றியே பேசிட்டோம், ஆனால் ரிஸ்க்கை விட்டுட்டோம்ல. ரிஸ்க் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த ரிஸ்க் என்பது உணவு மட்டுமல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரிஸ்கின் வகைகள் பல. சந்தோஷம், அதே போல் உறவுகள், ஆரோக்கியம், கல்வி, நல்ல வாழ்க்கை துணை, பிள்ளைங்க, எல்லாம் ரிஸ்க்கு தான். அந்த ரிஸ்க்கெல்லாம் நமக்கு தடைபடாமல் கிடைக்க வேண்டும் என்றால் இன்ஷா அல்லாஹ் சுபுஹ் தொழுததுக்கு பின்னால் நல்ல முறையில் தூங்காமல் இருக்கிறது தான் நல்லது. காலை தூக்கம் இரணத்தை தடுக்கும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க.